காட்பாடி அருகே நடந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், எந்த கொம்பனுக்கும் ₹1 கூட லஞ்சம் தரக்கூடாது, லஞ்சம் கேட்பவர்கள் பிச்சை எடுக்கலாம் என்று கூறியதோடு, அப்படி ஏதாவது நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவையாக இதை கொள்ளலாமா என பலரும் ஆலோசித்துக் கொண்டிருக்க, லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை சிறைக்கு சென்ற பிறகும் அமைச்சராகவே சில காலம் தொடர வைத்தது திமுக அரசுதான் என அமைச்சர் துரைமுருகனுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. திமுக அமைச்சர்களே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். கனிமவள கொள்ளை வழக்குகளும் விசாரணையும் இன்னும் தன்னை நெருங்காத தைரியத்தில் இஷ்டம் போல அடித்துவிடும் அமைச்சர் துரைமுருகன் முதலில் திமுகவினரின் கையில் இருக்கும் லஞ்ச ஊழல் கரையை கழுவிவிட முடியுமா என்பதை ஒரு முறையாவது சிந்தித்த பிறகு வசனங்களை அள்ளிவிட வேண்டும். எப்படியும் காசு கொடுத்து கூட்டி வந்த ₹500 பிரியாணி கூட்டம்தான் இவர்களது பேச்சை கேட்க அங்கு அமர்ந்திருக்கும் என்பதால் அவர்களுக்கு இவர் பேசுவது புரிய போவதும் இல்லை, புரிந்தாலும் கேள்வி கேட்கப் போவதும் இல்லை என்பதுதான் தன்மான தமிழின திராவிட வரலாறு. மக்கள் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் நீதிமன்றங்கள் சமீப காலமாக திமுகவை நோக்கி பல கேள்விகளை எழுப்பி வருவது ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. மதுரை அருகே இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து விழுந்து இறந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ₹5 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுக்கு ₹50,000 அபராதம் விதித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மிக சரியான கேள்வி ஒன்றையும் கேட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு தலா ₹10 லட்சம் வீதம் பல குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க நிதி இருக்கிறது. ஆனால் சுவர் இடிந்து உயிரிழந்த ஒரு குழந்தையின் குடும்பத்திற்கு ₹5 லட்சம் கொடுக்க முடியாதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த கேள்விகளெல்லாம் நமது பொம்மை முதல்வரின் காதில் விழுமா விழாதா என்பது மிக பெரும் சந்தேகமே. இந்த நிலையில் இன்னும் 2 ஆண்டுகள் இலவசங்களை சமாளிக்க வேண்டி இருப்பதால் புதிதாக விலைவாசி உயர்வுகளை உருவாக்கி வருகிறது திமுக அரசு. வீட்டிலோ வர்த்தக நிறுவனத்திலோ 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறையை இந்த மாதம் முதல் அமல்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாடகைக்கு குடியிருப்போருக்கு மின் கட்டணம் எப்படி கணக்கிடப்படும் என்ற தெளிவு இல்லை என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2 மின் இணைப்புகள் என்பது முகவரி அடிப்படையிலா அல்லது பெயர் அடிப்படையிலா என்ற புரிதலும் இல்லை. இதனால் வாடகைக்கு குடியிருப்போர் 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கும் சேர்த்து கட்டணம் செலுத்த வேண்டியது உண்டா என்ற கேள்வி எழுவதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 50% மின்கட்டணத்தை அதிகமாக செலுத்த வைக்கும் திமுக அரசு தற்போது தெளிவில்லாத புதிய நடைமுறைகளை உருவாக்கி மக்கள் மீது பல சுமைகளை ஏற்றி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இவற்றை குறித்த தெளிவான விளக்கங்களை வெளியிட வேண்டியது அரசின் கடமை என தனது பதிவில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில் திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் முழு மகிழ்ச்சியோடு இருப்பதாக முதல்வர் நம்பிக்கொண்டிருக்க, அவரது தவப்புதல்வன் பொறுப்பேற்றிருக்கும் விளையாட்டுத்துறையே குழப்பத்தில் தத்தளிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு அரசு தனியாக நிதி எதுவும் ஒதுக்காததால் விளையாட்டு ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து மாணவர்களை தயார்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. கோவையில் நடைபெறும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு தனியாக நிதி ஒதுக்காததால் விளையாட்டு ஆசிரியர்களே ₹25,000 வரை செலவழித்துள்ளதாக விளையாட்டு ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மாணவர்களை ஒழுங்காக தயார்படுத்துவதுதான் அவர்களது கடமையே தவிர அரசு செய்ய வேண்டிய செலவுகளுக்கு பொறுப்பேற்பது அல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மட்டும் கலந்து கொள்ளாதது, 12 வயதுடைய மாணவர்களை 19 வயதுடைய மாணவர்களோடு போட்டியிட வைப்பது என்று குளறுபடிகளின் கூடாரமாக விளையாட்டுத்துறை மாறியிருந்தாலும் அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்தி தமிழகத்தை தலைநிமிர செய்து விடுவார் என ₹200 அடிமைகள் உறுதியாக நம்புவதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடந்தாலும் இன்னும் திமுகவிற்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக இருக்கும் தமிழக மக்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் விடியல் சாத்தியமில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை.